நாங்க கேரண்டி கொடுக்குறோம், குறையாது. எப்படி குறையாது? அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு இருக்கும் வரை, அரசியல் சாசனத்தின் 81வது பிரிவு இருக்கும் வரை எப்படி மாறாது? இந்த மறுசீரமைப்பு சட்டத்துல தெளிவாக சொல்ற, அரசியல் சாசனத்தின் படிதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், மறுசீரமைப்பு கமிஷன் மொத்த 815 பிரித்து தர வேண்டும். 815 பிரித்து தர வேண்டும் என்றால் மக்கள் தொகையில தான் பிரித்து தர வேண்டும். மக்கள் தொகையில பிரித்து தரும்போது நமக்கு 58 இருக்காது, 46, 47க்கு குறைஞ்சிடும். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பதாக நேற்று முடிவெடுத்து நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். எதிர்த்து பேசியது காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், சமாஜ்வாதி கட்சி எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். எதிர்த்து பேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை நேற்றே 180 என்று எனக்கு செய்தி வந்திருக்கிறது. நண்பர்களோடு பேசின 180 பேர் நாங்க இருக்கோம். அது 180 என்பது 190 கூடுமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை. எல்லாரும் டெல்லி வந்து சேர்ந்து விட்டார்கள். நாடாளுமன்றத்துல நேற்று இரவு, இன்று காலை நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 180, 190 எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் இந்த மசோதா நிறைவேறாது. இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று திருமதி சோனியா காந்தி, திருமதி செல்வி மம்தா பானர்ஜி, திரு மு.க. ஸ்டாலின், மற்ற தலைவர்கள் எல்லாம், திரு அகிலேஷ் யாதவ் எல்லாரும் தெளிவாக பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க. அதனால இந்த மசோதா தோற்கடிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரு? நயினா நாகேந்திரா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியா? அதெல்லாம் ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடுவது, ஒரு மசோதாவை எதிர்த்து போராடுவது மனிதனுடைய உரிமை. இப்ப ஃபார்ம் லாஸ்ன்னு 3 சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்தும் இந்தியா கூட்டணி எதிர்த்தது. அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. அந்த சட்டத்தை எதிர்த்தாலே சிறை தண்டனையா? அவர் சொல்லட்டும், எப்படி நம்முடைய 39 தொடர்ந்து 58 இருக்கும்னு சொல்லட்டும். அவர் வரட்டும், நாங்க வர்றோம், கணக்கு போட்டு காட்டட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிப்பது அறியாமையா அல்லது அச்சமா எனக்கு தெரியாது. நான் சொல்றது கணக்கு. இதற்கு எதிர்கணக்கு யாராவது சொல்ல வேண்டும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு யாருமே சொல்லல சார். நீங்க சட்டத்தை எதிர்க்கிறா, மசோதா எதிர்க்கிறா. நான் தான் சொல்றேனே, கோயம்புத்தூர்ல பேசினேன், மதுரையில பேசினேன், பேட்டி கொடுத்தேன், பத்திரிகையில வந்திருக்கு. நீங்க என்ன பாதிப்பு இப்ப விளக்குன 5 நிமிஷம் விளக்கி இருக்கேன். என்ன பாதிப்புன்னு சொல்லலையேன்னா, சரி கிடையாது. மன்மோகன் தேவகவுடா முதல்ல பெண்களுக்கு ஒதுக்கீடு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்துல நிறைவேறவில்லை. ஆனா அவருக்கு பெரும்பான்மை வலிமை கிடையாது. அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில இதே மாதிரி இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தோம். எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாததால் இந்த சட்டம் நிறைவேறவில்லை. இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 2023 இதே சட்ட மசோதாவை கொண்டு வந்தார்கள். அதை அவர்கள்
தொகுதி மறுவரையறை குறித்து ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.